ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் ஒருத்தர் இறந்துகிட்டு இருக்காங்க. கையை வச்சுட்டு இந்த மாதிரி பிடிச்சிட்டு இப்படி மேலே இன்வேர்டு அப்வேர்டு. 2 நாளைக்கு முன்னாடிங்க திருநெல்வேலியில் 5 வயது பையன், அவனோட வாழ்க்கை 5 நிமிஷத்தில் இப்படி மாறும்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு ரம்பூட்டான் பழம், சிவப்பு நேரத்தில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபேசினேட்டிங்காக இருக்கக்கூடிய பழம், இதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எப்படியோ அந்த ரம்பூட்டான் பழத்தோட கொட்டை அவனோட தொண்டையில் சிக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்குள்ள இறந்துட்டான். என்னன்னாங்க, இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு விஷயத்தை உணரணும். ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் இந்த உலகத்தில் ஒருத்தர் இந்த சோக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய தொண்டையில் உணவு சிக்கி இறக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் ஒருத்தர் இறந்துகிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் இந்த இறப்புகள் 90% வந்து வீட்டில் நடக்குது, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நடக்குது, நார்மல் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நடக்குது, நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில். அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயங்கிறத நீங்கள் உணரணும். இதை எப்படி தடுக்கலாம்? ஏன்னா நம்ம கையில் ஒரு 4 நிமிஷம் 23 செகண்ட் இருக்குது. இதுக்குள்ளே நம்ம வேகமாக நம்மளோட அறிவை பயன்படுத்தி சில விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா உயிர் காக்கக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கும். சோக்கிங்லேருந்து பல பேரை நம்மளால் காப்பாற்ற முடியும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். மேலும் எந்தெந்த உணவுகள் இந்த சோக்கிங்கை உண்டு பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஒரு துண்டு ஆப்பிள், சாதம், ரெகுலராக நம்ம சாப்பிடக்கூடிய சாதம், இது கூட சில சமயம் எவனா மாறலாம். ஃபர்ஸ்ட் இந்த உணவு எப்படி சிக்குது அப்படின்னு பார்க்கணுங்க. இந்த சிறுவன் வந்து இந்த ரம்பூட்டான் பழத்தை சாப்பிடும்போது வாய் வழியா சாப்பிட்றான், எந்த பிரச்சனையும் இல்லை, சுவைத்து சாப்பிட்றான். இப்போ இந்த பழம் வந்து உள்ள போகுது. ஜென்ரலா வந்து பழம் சாப்பிடுவோம், கொட்டையை துப்பிடுவோம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி தெரியாம அந்த கொட்டை உள்ள போயிடுது. பட் இங்க வந்து ஒரு மாறுபாடு நடக்குதுங்க. இந்த தொண்டை பகுதி இந்த இடத்துக்கு வந்த உடனே இப்போ வாய் வழியாக வரக்கூடிய உணவு அப்படிங்கிறது இங்கே வந்த பின்னாடி, தொண்டை பகுதிக்கு வந்த பின்னாடி, இந்த தொண்டை பகுதியில் இந்த டியூபு 2ஆ பிரியுது அப்படிங்கிறது தான் விஷயம். அதாவது 2 டியூப் இங்கே இருக்கு. நீங்கள் முன்னாடி பார்க்கக்கூடிய டியூப், அதாவது இது வந்து மூச்சு குழாய், இது வந்து உணவு குழாய் அப்படிங்கிறது தான் விஷயம். இப்போ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது மூச்சு குழாய் தான். அதனால ஆக்சுவலா வந்து நம்ம சாப்பிடும்போது இந்த உணவு நேரா வந்து நம்ம மூச்சு குழாய்க்குள்ள தான் போகணும். ஆனா இந்த இடத்துல ஒரு கேட் இருக்கு, இயற்கையாகவே ஒரு கேட் இருக்கு. இந்த கேட் வந்து அங்க உள்ள போக விடாம இந்த இடத்துல கரெக்டா வந்து மூடிக்கும். நம்ம சாப்பிடும்போது இந்த கேட் மூடிக்கும். அதனாலதான் உணவு வந்து அப்படியே நேரா கீழே போகாம அப்படியே வளைஞ்சி, இங்க இருந்து வர உணவு அப்படியே வளைஞ்சி திருப்பி உணவு குழாய்க்குள்ள போகுது. அப்ப நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நாம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவு கவலமும் இயற்கையாக எங்க போக படைக்கப்பட்டிருக்கு? மூச்சு குழாய்க்குள்ள போகிறதுக்கு தான் படைக்கப்பட்டிருக்கு. அந்த அமைப்பே ஸ்ட்ரெயிட்டா அப்படிதான் இருக்கு. ஆனா வந்து நம்ம கிளாட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட் வந்து க்ளோஸ் ஆன உடனே அந்த உணவு வந்து அப்படியே பின்னாடி போய் கரெக்டா வந்து உணவு குழாய்க்குள்ள போகுது. இயற்கையா எல்லாருக்கும் இது நிகழக்கூடிய விஷயம் தான். ஆனா இப்போ இந்த சிறுவனுக்கோ இல்ல ரொம்ப வயதானவங்களுக்கோ, ஈவன் எந்த வயசுக்காரங்களா இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு. இந்த இயக்கம் நல்லபடியா நார்மலா இயங்காம சில சமயம் உணவுங்கிறது தன்னோட பாதையை மாற்றி இன்னொரு பக்கம் முன்பக்கம் போறதுக்கு, அது என்னங்க? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த உணவு இங்க வந்து சிக்கிக்கிச்சு அப்படின்னா இங்க சிக்கின பின்னாடி மூச்சு விட முடியாது. அப்படி மூச்சு விட முடியாம போகும்போது நம்ம கையில இருக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது மிக மிக குறைவு. 4 நிமிடம் 23 நொடிகள். அதாவது இந்த நேரம் நான் ஏன் சொல்றேன்னா, இந்த நேரத்துக்கு மொத்தமா ஆக்சிஜன் அப்படிங்கிறது நம்ம மூளைக்கு போகல அப்படின்னா நம்ம மூளை செல்கள் இறந்து போயிடுது. இறப்பு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா மாறிடுது. 6 நிமிஷத்துல நிரந்தரமா மூளை செயலிழந்து விடும், ஆக்சிஜன் போகல அப்படின்னா. அதனாலதான் நம்ம இமீடியட்டா செயல்ல இறங்கணும். இந்த மாதிரி ஒரு சோக்கிங் ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்த பின்னாடி உணவு தொண்டையில சிக்கி மூச்சு குழாயை அடைக்குது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி என்னன்னா, நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறவங்க, சிரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க டக்குன்னு ஒரு உணவை முழுங்கும் போது அந்த சிரிப்பை பேச்சை நிறுத்தி அப்படியே வேகமா அப்படி கழுத்து போய் பிடிப்பாங்க. அவங்க கழுத்தை பிடிப்பாங்க, இப்படி பேச முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வாய் திறந்திருப்பாங்க, கண்ணெல்லாம் விரிவடைஞ்சிருக்கும். அவங்க உதவி கேட்க வராங்க அப்படிங்கிறது தெரியுது, நினைக்கிறாங்கன்னு தெரியுது. ஆனா அதை அவங்களால சொல்ல முடியாது. இதுக்கு பேரு தான் அமைதியா கத்துறது, சைலண்ட் ஸ்கிரீம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா உணவு சிக்கிக்கிட்டதுனால அவங்களால பேச முடியல.
இதான் அறிகுறி. இந்த அறிகுறியை தான் யூனிவர்சல் சைன் ஆஃப் சோக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இதுல 2 வகை இருக்கு. கம்ப்ளீட்டா அந்த உணவு சிக்கினாதான் இந்த அளவுக்கு ஃபுல் சோக்கிங். பார்ஷியல் சோக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு பாதி திறந்து இருக்கு மூச்சுக்குழாய், மீதி பாதி அடைச்சிருக்கு அப்படிங்கும்போது இரும்புவாங்க, பயங்கரமா இரும்புவாங்க, பேசக்கூட முடியும். ஆனா தொண்டையில கொஞ்சம் கொஞ்சம் உணவுகள் போய் சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது பார்ஷியல் சோக்கிங். கம்ப்ளீட் சோக்கிங்ல பேச முடியாது. இது எமர்ஜென்சி, ரெண்டுமே எமர்ஜென்சி. நம்ம இம்மீடியட்டா ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்காம விடும்போது, அந்த சிக்கினதை உணர்ந்து அதை எடுக்க முயற்சி செய்யாம விடும்போது அந்த உதடுகள்லாம் ப்ளூ ஆக ஆரம்பிக்கும், நீலம் பூத்து போறதுன்னு சொல்லுவோம். நீலம் பூத்து போகும், கம்ப்ளீட்டா ஆக்சிஜன் இல்லாம உயிரிழப்பு அப்படிங்கிறது மிக சீக்கிரம் நிகழும். இம்மீடியட்டா நம்ம ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா எந்தெந்த உணவுகள் போய் சிக்கும் அப்படின்னா, அது வயசு பொறுத்து. ஒரு 3 வயசு குழந்தைன்னு வைங்க, நம்ம ஜூஸ் குடிக்கிற ஸ்ட்ரா எவ்வளவு சைஸ் இருக்குமோ அந்த சைஸ்ல தான் உணவு குழாய், மூச்சு குழாய் எல்லாம் குட்டியா இருக்குது இல்ல. அப்போ ஒரு நிலக்கடலை, ஒரே ஒரு நிலக்கடலை கூட, பீனட், இது கூட போய் மூச்சு குழாயை அடைக்கும். குறிப்பா மூச்சு குழாய் ரொம்பவே சிறுசா இருக்கும், உணவு குழாய் கூட கொஞ்சம் பெருசா இருக்கும் குழந்தைகள்ல. எப்படி பெரியவங்கள்ல சோக்கிங் நடக்கலாம் அப்படின்னா, அவங்களுக்கு பல்லு வீக்கா இருக்கு, கடிக்கும் திறன் குறைவா இருக்கு, எச்சில் உற்பத்தி குறைவா இருக்கு, முழுங்கும் திறன் குறைவா இருக்கு, ரிஃப்ளெக்சஸ் சொல்லக்கூடிய தானா நிகழக்கூடிய விஷயங்கள்ங்கிறது குறைவா இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையால எப்ப வேணா உணவு சிக்கலாம் பெரியவங்களுக்கு. அப்போ குழந்தைகள் பெரியவர்களுக்கு மட்டும்தான் ரிஸ்க் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. யார் ஒருத்தர் பேசிக்கிட்டே சாப்பிட்றாங்களோ, சிரிச்சுக்கிட்டு இருக்காங்களோ, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டு வேகமா வாய் திறந்து ஹான்னு சிரிக்கிறது, உணவு கவலத்தை வாயிலேயே வச்சுக்கிட்டு, ஆல்கஹால் சாப்பிட்றவங்களுக்கு இந்த சோக்கிங் ரிஸ்க் மிக மிக அதிகம். ஏன்னா ஆல்கஹால் நம்ம ரிஃப்ளெக்ஸஸை குறைச்சிடுது. அதனால யாருமே சோக்கிங் நம்மளுக்கு வராது, உணவு சிக்காது அப்படின்னு சேஃபா நம்மள நினைச்சுக்க கூடிய நிலைமையில இல்லை. எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பா இருக்க வேண்டிய நிலைமையில தான் இருக்கும். ஏன்னா நம்ம அனாட்டமி அந்த மாதிரி இருக்கு. வேகமா சாப்பிட்றவங்களுக்கு இந்த ரிஸ்க் இருக்கு. நட்ஸ், பாப்கார்ன், திராட்சை, எந்த உணவுகள் வேணா இருக்கலாங்க. நம்ம இதுதான் அப்படின்னு அறுதிட்டு கூற வேண்டிய அவசியம் இல்லை. பல உணவுகள் இருக்கு இந்த பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ சோக் ஆகுறாங்க அப்படின்னா நாம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஒன்னொன்னா நான் சொல்றேங்க. எடுத்த உடனே அவங்ககிட்ட கேட்கணும், ஏதாவது தொண்டையில் அடைக்குதா அப்படிங்கிறத கேட்கணும். அவங்களால பேச முடியல அப்படின்னா இது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பெரியவங்க அப்படின்னு வைங்களேன், இவர் தான் பெரியவங்க. சின்னவங்களுக்கும் சொல்றேன். இப்போ பெரியவங்களா இருந்தா உங்களோட முதுகு பக்கம் ஷோல்டர் பிளேடு, 2 ஷோல்டர் பிளேடுக்கும் இடையில இதான் தலை பின்பக்கம் இருக்கு. இந்த தலையில கழுத்துக்கு கீழே இங்க 2 பக்கமும் 2 ஷோல்டர் பிளேடு இருக்கு பாத்தீங்களா? அதே மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கு. இங்க ஷோல்டர் பிளேடுக்கு நடுப்பகுதி, இந்த நடுப்பகுதியில நாம இந்த அளவுக்கு ப்ளோ, நம்ம அதாவது அது சிக்கியிருந்தா அடைச்சிருந்தா அதை வெளியே தள்ளி விடுறதுக்கு முயற்சி பண்றோம்ல, அதே மாதிரி தான் 1 2 3 4 5 1 2 3 4 5 ப்ளோ பண்ணணும். வெளியே சம்டைம்ஸ் வரலாம், சாதாரணமாக அவங்கள நிற்க வச்சே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே பண்ணலாம். அடுத்த ஸ்டெப்பு வரலை அப்படின்னா ஹீம்லிக் மெனுவர்னு சொல்லுவோம். இந்த ஹீம்லிக் மெனுவரில் நம்ம இப்படி நிற்க வச்சு அவங்க முன்பக்கம் ஃபேஸ் பண்ணி மாதிரி நிற்கணும். நம்ம பின்னாடி நின்றுக்கிட்டு அவங்களோட தொப்புள் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, தொப்புள் பகுதிக்கு கொஞ்சம் மேலே நம்ம கைகளை முஷ்டியை இப்படி மடக்கிக்கிறோம். முஷ்டியை மடக்கி 2 கை முஷ்டியவும் மடக்கி, இல்லை ஏதாவது ஒரு கை முஷ்டியை நல்லா மடக்கி ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும். தொப்புளுக்கு மேலே பிடிச்சிக்கிட்டு இன்வேர்டு அப்வேர்டு, அதாவது நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக ஒரு இருமலை உண்டாக்குறீங்க, செயற்கையாக இருமலை உண்டாக்குறீங்க. ஸோ அதனால் அவங்க தொப்புளுக்கு மேலே முன்னாடி அப்டாமினில் கையை வச்சுட்டு இந்த மாதிரி பிடிச்சிட்டு இப்படி மேலே இன்வேர்டு அப்வேர்டு, உள்பக்கம் மேல் பக்கம் ஒரு ப்ரெஸ். இந்த ப்ரெஸ் கொடுக்கும்போது இருமல் வரணும் அவங்களுக்கு. 1 2 3 4 5 இதுக்குள்ளே ஏதாவது ஒரு நேரத்தில் கண்டிப்பாக இருமல் வந்துடும், இருமல் வராமல் இருக்காது. ஸோ அப்படி இருமல் அந்த உணவு வெளியே வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். அப்படி வரலை அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணணும்னா ரிப்பீட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி ஷோல்டர் பிளேட் இடையில 1 2 3 4 5 இதை ரிப்பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹீம்லிக் மெனுவர் ரிப்பீட் பண்ணணும் 5 வாட்டி. ஸோ 5 5 5 5ன்னு வெளியே வர வரைக்கும் ரிப்பீட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருத்தர் 108 ஆம்புலன்ஸை கூப்பிடணும். ஹெல்ப் வர வரைக்கும் இல்லை அந்த உணவு வெளியே வர வரைக்கும் இந்த 5 டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறது முக்கியம். ஆனால் எல்லாருக்கும் ஒரே டெக்னிக் கிடையாது. பெரியவங்கன்னா இது, ஒருவேளை சின்னவங்களா இருந்தா அப்போ சின்னவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது வேற ஒரு டெக்னிக். இதுல நம்ம பெரியவங்களுக்கு யூஸ் பண்ண மாதிரி இந்த அப்டாமினல் த்ரஸ்ட் இதெல்லாம் நம்ம ஹீம்லிக் மெனுவர்லாம் பண்ணக்கூடாது. அதை விட அவங்கள அவங்களோட ஹெட்டு, தலையை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவங்கள இந்த மாதிரி ஹோல்டு பண்ணிக்கிட்டு, குழந்தை இல்லையா, கழுத்து தலைக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இப்படி உங்கள் உள்ளங்கையில்
இந்த குழந்தைய படுக்க வச்சு நம்ம பின்னாடி ப்ரெஷர் கொடுக்கறது. குறிப்பாக இது வந்து 1 வயசுக்கு உள்ள குழந்தைங்களுக்கு, 1 வயசுக்கு மேலே இல்லை, 1 வயசுக்கு உள்ள குழந்தைங்களுக்கு. இப்போ இந்த 1 வயசு குழந்தையோட தலையை நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிறோம், உடம்பு இப்படி சப்போர்ட் பண்ணிக்கிறோம், நம்ம ஹீல், நம்ம உள்ளங்கை வச்சு இதே மாதிரி நம்ம அந்த பிளேடு, ஷோல்டர் பிளேடு இடையில நம்ம 1 2 கொஞ்சம் ஜென்டிலாக பண்ணுங்கள். குழந்தைய 1 வயசு குழந்தை, சின்ன குழந்தை மேக்ஸிமம் வந்துடும், லைட் இதிலே வந்து அந்த சிக்கிஇருக்கக்கூடிய உணவு வந்துடும். அதே மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸாக இருந்தால் அப்போ வந்து வயிற்று பகுதியில் நம்ம ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வயிற்று பகுதியை விட்டுட்டு மேலே நெஞ்சு பகுதி இருக்குது, இந்த நெஞ்சு பகுதியில் செஸ்ட் போன், அங்கே வந்து நம்ம இந்த ப்ரெஷரை அப்வேர்டு இன்வேர்டு அப்வேர்டு கொடுக்கணும் கர்ப்பிணிகளுக்கு. ஆனால் உங்களுக்கு அந்த அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு வரக்கூடாதுன்னு வேண்டிக்குங்க. மெதுவாக உணவை மென்று சாப்பிடணும், சிரிச்சுக்கிட்டு சாப்பிடக்கூடாது, பேசிக்கிட்டு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை தனியாக இருக்கிறீங்க, உங்களுக்கே உணவு வந்து தொண்டையில் சிக்கிக்கிச்சு வெளியே வரமாட்டேங்குது அப்படின்னா, நீங்கள் பெரியவர்களாக இருந்தால் நீங்களே இந்த விஷயத்த பண்ணலாம். உங்கள் வயிற்று பகுதிக்கு, அதாவது தொப்புளுக்கு மேலே உங்கள் கைகளை வச்சு அழுத்திட்டு ப்ரெஸ் கொடுங்க. இப்போ நான் அழுத்தும்போது எனக்கே வந்து இருமல் வருது. ஸோ இந்த மெத்தடை நீங்களே ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கே தொண்டையில் உணவு சிக்கிச்சுன்னா சரி. இத்தனை விஷயம் பண்ணி அந்த சிக்கிய உணவு வெளியே வந்துருச்சு அப்படின்னா அப்போ வந்து நம்மளோட வேலை முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாதுங்க. உணவு வெளியே வந்த பின்னாடியும் கண்டிப்பாக மருத்துவ உதவியை நாடுறது முக்கியம். ஏன்னா உணவு வெளியே வந்த பின்னாடியும் கூட சில சமயம் இறப்புகள் நிகழுது. ஏன்னா உள்ளே போன உணவு அதோட தன்மையை பொறுத்து ஒருவேளை உள்ளார வந்து கீறல், இரத்த கசிவு ஏற்படுத்தியிருக்கலாம், புண்ணு ஏற்படுத்தியிருக்கலாம், சில துகள்கள் நுரையீரலுக்குள்ளே போயிருக்கலாம். இந்த நுரையீரலுக்குள்ளே போன துகள்கள், உணவு துகள்கள் அந்த இடத்துலையே தங்கி இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தலாம். ஆப்சஸ் போன்ற இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தி கட்டிகளை ஏற்படுத்தலாம், சீல் கட்டிகளை ஏற்படுத்தலாம், போன்ற பல பிரச்சனைகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணிக்க போகணும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எபிசோட் முடிஞ்ச பின்னாடி ஃபீவர் வருது, இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் ஃபாலோ பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா சாதாரணமாக லைட்டாக எடுத்துக்காதீங்க தொண்டையில் உணவு சிக்கிறது அப்படிங்கிறத. மூச்சு விட சிரமமாக இருக்குது, நெஞ்சு வலி, காய்ச்சல் இதெல்லாம் வருது அப்படின்னா இந்த முதல் 24 மணி நேரத்தில் இதை ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். இதெல்லாம் வருது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக தாமதப்படுத்தக்கூடாது. டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணிட்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். லைட்டாக எடுத்துக்காதீங்க. நான் வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 5 நிமிஷத்துக்கு ஒருத்தர் இறக்குறாங்க உணவு குழாயில், தொண்டையில் உணவு சிக்கிறதுனால அப்படிங்கிறதுனால இந்த அறிகுறிகளை புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் எதிர்காலத்தில் இறப்புகளை தவிர்க்க வேண்டியது ஒவ்வொருத்தரோட கையிலையும் தான் இருக்கு. மிக முக்கிய விழிப்புணர்வு பதிவு இது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நிறைய பேருக்கு இது போய் சேரும். வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிறைய சமயம் ஹியூமன் டெண்டன்சி என்ன அப்படின்னா மறத்தல் அப்படிங்கிறது. என்னதான் வீடியோ நல்லா இருந்தாலும் நார்மலாகவே ஹியூமன் டெண்டன்சி வந்து அந்த சில விஷயங்களை கமெண்ட்ஸோ லைக்ஸோ அவங்க மனசில் தோன்றதை அதை பதிவிடாமல் விடுறது. இது எதுக்காக அப்படின்னா வீடியோவோட ரேங்கிங்காக. சில நல்ல தகவல்கள் நிறைய மக்களை போய் சேரணும் அப்படின்னா இந்த ரேங்கிங் இருந்தால் தான் போய் சேரும், வேற ஒன்றும் கிடையாது. அதனால லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு முக்கியமான மருத்துவ தகவலோட உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.